السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: حياتي خير لكم ومماتي خير لكم إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والسلام. அறிவிலும் அந்தஸ்திலும் மேலான ஹாஃபில்களே, உலமாக்களே, வயதிலும் குணத்திலும் உயர்ந்த மரியாதைக்குரிய வயோதிபர்களே, கண்ணியமிக்க வாலிபர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த இடத்துல எங்கள் எல்லாரையும் இந்த குறிப்பிட்ட மாசத்துல ஒன்று சேர்த்து இருக்கிறான் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க யார்ன்றத நானும் நீங்களும் விளங்கணும் என்றதால இந்த உலகத்துல பிறப்பு முதல் இறப்பு வரை ஒருத்தருடைய சரித்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்குது என்று சொன்னால் உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான். தேடி பார்க்கலும் வம்சாவளி முதற்கொண்டு எழுதி பதிவு செய்யப்பட்டு தான் வச்சுக்குது. எங்கள்கிட்ட ஒருத்தர் உங்களோட வாப்பா யாருன்னு கேட்டா எங்களுக்கு வாப்பாட பேரை சொல்ல தெரியும். வாப்பா யாரு வாப்பா சிலருக்கு தெரியா, இன்னும் சிலர் சொல்லுவாங்க. அதே 10 பரம்பரையை கேட்டா அதுல 10ல 8 வராது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்க வரையில கிட்டத்தட்ட அல்லாஹு தஆலா அனுப்பின 1,24,000 நபிமார்கள் வரையில பதிவு செய்யப்பட்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இப்படிப்பட்டவர்களை படிக்கிறதுக்கு தான், அவங்கள பத்தி விளங்குறதுக்கு தான் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பமாக ஒரு விஷயத்தை நாங்க விளங்கி கொள்ளணும். இந்த உலகத்துல சய்யிதுனா ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தாங்க. அதுக்கு பின்னால எக்கச்சக்கமான நபிமார்கள் வந்தாங்க. யாரையும் அல்லாஹ் உலகத்துல நிரந்தரமாக வைக்கல. அந்த நபிமார்களுக்கே தலைவர் இந்த உலகத்துக்கு அனுப்பப்படும் போதே ரஹ்மத்துல் ஆலமீன் காரூண்ய கடல் கோமான் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க எப்படிப்பட்டவங்க என்று சொன்னா, நாங்க சலாம் பைத்துல படிக்கும் போது படிப்போம், அஸ்ஸலாமு அலைகா அத்கல் அத்கியாஇ. சய்யிதி யா ரசூலல்லாஹ், நீங்க தான் தக்வாதாரிகளுக்கெல்லாம் உச்சகட்ட தக்வாதாரி, உங்களை விடவும் தக்வாதாரி இந்த உலகத்துல யாரும் கிடையாது. இப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கூட அல்லாஹ் தன்னின் பக்கம் அழைச்சி கொண்டான். ஏன், என்ன காரணம்? ஒரு கவிஞர் படிக்கும் போது படிச்சு காட்டுறார், லவ் கானத்தி துன்யா ததூமு லி அஹ்லிஹா. இந்த உலகம் இருக்குதே, இந்த உலகம் உலகத்தாருக்கு நிரந்தரமாக இருந்திருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு உசுரோட இருந்திருப்பாங்களா இல்லையா? சத்தியமாக இருந்திருப்பாங்க. அல்லாஹு தஆலா பெருமானாருடைய வாயின் மூலமாக எங்களுக்கு சொல்றது என்ன தெரியுமா? ஈனுடைய ரெக்கைக்கு கூட புண்ணியம் இல்ல, அதனாலதான் அல்லாஹ் தன்னின் பக்கம் அழைச்சி கொண்டான். ஆக சீரவிகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கட கடைசி தருவாயில என்ன நடந்தது? இது சம்பந்தமாக நாங்க பார்த்தோம் சொன்னால், வரலாற்றில் நிறைய கிதாபுகள் ரிசாலா எழுதப்பட்டிருக்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கற பேரை வச்சு. அந்த அளவுக்கு புக்குகள் எழுதப்பட்டு இன்றைக்கு உலகத்துல வாசிக்கப்பட்டு மக்களுக்கு மத்தியில கொண்டு போய் சேர்க்கப்பட்டு கொண்டு இருக்குது. இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கட ஆகிரு ஜமான், கடைசி காலம் எப்படி இருந்தது, நானும் நீங்களும் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தலைப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க கடைசியாக ஒரு ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஏன், காரணம் என்ன?
தொழுக எப்படி தொழணும்ன்றத காட்டி கொடுத்துட்டான் அல்லாஹ். நோன்பு எப்படி வைக்கணும்ன்றத அல்லாஹ் காட்டி கொடுத்துட்டான். அதுக்கு அடுத்ததா ஜகாத்து எப்படி கொடுக்கணும்ன்றத அல்லாஹ் காட்டி கொடுத்துட்டான். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு காட்டி கொடுக்கறாங்க. அதுக்கு அடுத்ததாக மீதமுள்ள ஒரே ஒரு இபாதத் ஃபர்லான வணக்கம் என்றால் அது ஹஜ் மட்டும்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக செஞ்ச ஹஜ்ஜும் ஆரம்பமாக செஞ்ச ஹஜ்ஜும் அது ஒன்றுதான். இந்த ஹஜ்ஜுக்கு போக முன்னால துல்காதாவுடைய மாதத்துல சையதுனா முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள யமன் நாட்டுக்கு அனுப்புறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யமன் நாட்டுக்கு அனுப்பும் போது முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அது என்ன விஷயம் தெரியுமா? அந்த விஷயத்தை கேட்டதோட சையதுனா முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆடி போறாங்க. அவ்வளவு கவலை, தேம்பி தேம்பி அழுகுறாங்க. ஒட்டகத்துல இருந்து அழுது போறாங்க முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு விஷயமா என்னவாக இருக்கும்? யா முஆஸ், முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நான் சொல்றத நீங்க கேட்டுக்கோங்க. நீங்க என்ன காண்ற கடைசி இடம் இதுதான். இதுக்கு பின்னால ஏண்ட மஸ்ஜிதுக்கு வருவீங்க, ஏண்ட கபரைத்தான் நீங்க பார்ப்பீங்க. சிறவிகளே, இந்த உலகத்திலேயே எங்களை விடவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசித்தவங்க சஹாபாக்கள். அவங்களோட காதுல இந்த செய்தி முழுவ நேரம் எந்த அளவுக்கு கவலைப்பட்டிருப்பாங்க, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க. கேட்கிற நேரம் எங்களுக்கே புல்லரிக்கும். ஏன் காரணம் என்ன? சஹாபாக்கள் இந்த அளவு நேசிச்சுக்கிறாங்களா? இப்படிப்பட்ட சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு போகும்போது எந்த அளவு கவலையை கொடுத்திருக்கும்ன்றதை யோசிக்கணும், சிந்திக்கணும். அதை நாங்க படிச்சாலே போதும், ஈமான்ட உச்சகட்டம் எங்களிடத்துல வந்துடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கட ஒரு அறிவிப்பு இது, ஒரு அறிவிப்பு. ஏன் ரப்பின் பக்கம் நான் முன்னோக்கி போக போறேன் என்ற ஒரு அறிவிப்பு இது. அதுக்கு அடுத்ததாக கட்டமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஹஜ்ஜுக்கு போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போகும்போது அந்த அரஃபாவுடைய மைதானத்துல வச்சு சொல்றாங்க, ஹுது அன்னி மனாசிககும், உங்களுக்கு ஹஜ்ஜுடைய கடமையை நான் படிச்சு தாரேன். இந்த ஹஜ்ஜினுடைய கடமையை என்னிடத்துல இருந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஏன் காரணம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால இந்த உலகத்துல நபி வரவே வர மாட்டாங்க, வரப்போறதும் கிடையாது. கடைசி மனிதன் வரையில இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. நல்ல முறையில இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை படிச்சுக்கோங்க, பின்னால வரக்கூடிய சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேருங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு வார்த்தையை சொல்றாங்க, இன்னி லா அதரி, நிச்சயமாக எனக்கு தெரியாது, நிச்சயமாக எனக்கு தெரியாது. இந்த வருஷத்துக்கு பின்னால இன்னொரு வருஷம் வருமாக இருந்து அந்த வருஷத்துல இந்த இடத்துல உங்களோட நான் இருப்பேனாங்கிறது எனக்கு தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இரண்டாவது அறிவிப்பு இது. குர்ஆன் முழுமையாக இறக்கப்பட்டதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்க ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒவ்வொரு முறை குர்ஆனை ஓதி காட்டுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. இப்படியே ரொட்டேஷன் நடக்குது. கடைசி நோன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்க 2 தடவை குர்ஆனை ஓதி காட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதன் மூலமாக அறிவிக்கப்படுறது என்ன தெரியுமா? இதன் மூலமாக அறிவிக்கப்படுறது என்ன தெரியுமா? காலம் போக 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 குர்ஆன் தொடர்பு நெருங்கணும், குர்ஆன் தொடர்பு விட்டு துண்டிக்கப்படக்கூடாதுன்றதை உணர்த்துறாங்க. அதே அந்த ரமலான்ல இறுதி 10ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? ஒவ்வொரு வருஷமும் 10 நாள் இஅ்திகாஃப் இருப்பாங்க. அந்த வருஷம் என்ன செய்யறாங்கடா, அல்லாஹு தஆலாவிடத்துல போறதுக்கு கடைசியாக உள்ள வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. இத வச்சு என்ன செய்யணும்? நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போக போறாங்க, அல்லாஹு தஆலாவிடத்துல போய் சென்றடைய போறாங்கன்றத அவங்க உணர்த்தினாங்கன்றத நானும் நீங்களும் விளங்கி கொள்ளணும். ஆக சீதவிகளை அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அதுக்கு அடுத்த கட்டமாக சஹாபாக்கள் பதிவு செய்யும் போது எந்த அளவுக்கு பதிவு செய்யறாங்கடா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வார்த்தையை சொல்றாங்க, ஹயாத்தி கைருல் லகும் வ மமாத்தி கைருல் லகும். இந்த உலகத்துல நான் வாழ்றதும் உங்களுக்கு சிறப்பு தான். வ மமாத்தி கைருல் லகும். நான் இந்த உலகத்தை விட்டு என் ரப்பிடத்துல போய்
போய்த்து சேர்றதும் உங்களுக்கு சிறப்பு தான். ஏன் உசுரோட இருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேச முடியுது. எந்த அளவுக்கு சஹாபாக்களை சொல்லும் போது சொல்லுவாங்க, ராவ முழுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாசப்படியிலேயே கிடப்பாங்க. இந்த அளவுக்கு நேசம், இந்த அளவுக்கு பாசம், இந்த அளவுக்கு அன்பு. இரவு 12 மணிக்கு ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும்னு தோணுதா, ஓடி வருவாங்க வீட்டுக்கு. இது சஹாபாக்களினுடைய நேசம். இந்த அளவுக்கு நேசம் பெற்ற சஹாபாக்கள் அன்னவங்களோட பேசும்போது எந்த அளவுக்கு கண்ணியமாக மரியாதையாக பேசியிருப்பாங்க. சீதவிகளே, இரண்டாவதாக சொல்றாங்க, வமமாதி கைருல் லகும், இந்த உலகத்தை விட்டு ஏன் ரப்பிடத்துல நான் போயிட்டு சேர்றேனா அதுவும் உங்களுக்கு சிறப்பு தான். ஏன் காரணம் என்னங்கிறத பின்னால சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபமா ரஅய்து மின் கைரின், நான் அல்லாஹ் தஆலா இடத்துல போய் சேர்ந்த பின்னால உங்களோட அமல்கள் எல்லாம் எனக்கு முன்னால கொண்டு வந்து வைக்கப்படும். அந்த அமல்கள்ல எவைகளாவது நன்மை இருந்தால் ஹமிதுல்லாஹ், அல்லாஹ்வை நான் புகழ்வேன். இல்லை என்று சொன்னா ஃபமா ரஅய்து மின் ஷர்ரின், நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு கெடுதிக்கும் இஸ்தக்ஃபர்து லகும், உங்களுக்காக வேண்டி நான் அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் செய்வேன். சிதவிகளே, இந்த உலகத்துல நாங்க பிறக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட பேரை முன்னால போட்டு கொண்டுதான் பிறந்தோம். வாழும் காலங்கள்ல அவங்கட வாழ்க்கைய எங்கட வாழ்க்கையில எடுத்தோமான்றத கொஞ்சம் யோசிக்கணும். எங்களுக்கு தெரியும், இந்த உலகத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்காக வேண்டி எந்த அளவு கஷ்டப்பட்டாங்க. அதே நாளை மறுமையிலையும் கஷ்டப்படுறதுக்கு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சக்கராத்தினுடைய வருத்தத்திலையும் கஷ்டத்தை எடுத்துக்கொண்டாங்க என்றது இந்த இடத்துல நாங்க இன்றைக்கு படிக்கலும். அதுக்கு அடுத்ததாக நாங்க பார்க்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட விஷயம் ஒவ்வொன்றா சொல்லி வர்றாங்க. துல்காதா மாசம் முடிஞ்சு அப்படியே துல்ஹிஜ்ஜா மாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜுக்கு போனாங்க. ஹஜ்ஜை என் மூலமாக எடுத்து பின்னால வர சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேருங்க என்று சொன்னாங்க. அதுக்கு அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அரஃபாவுடைய மைதானத்துல ஒரு குர்ஆன் வசனம் இறக்கப்படுது. ஒரு குர்ஆன் வசனம் இறக்கப்படுது. அந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டும் போது, அல்யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குறான். அரஃபாவுடைய இன்றைய நாள்ல உங்களோட மார்க்கத்தை உங்களுக்கு நான் பூர்த்தி செஞ்சிட்டேன் யா ரசூலல்லாஹ். எல்லா சஹாபாக்களும் சந்தோஷப்படுறாங்க. சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க, தேம்பி தேம்பி அழுகுறாங்க. சஹாபாக்கள் பார்த்து கேட்கிறாங்க, இன்றைக்கு எங்களோட மார்க்கம் எங்களுக்கு பூர்த்தி செய்யப்பட்டிருக்குது, பூரணப்படுத்தப்பட்டிருக்குது. சந்தோஷமான இந்த நேரத்துல கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுறாங்களே. அவங்களிடத்துல கேட்கப்படுது, அல்லாஹ் தஆலா உங்களோட மார்க்கத்தை உங்களுக்கு பூர்த்தி செஞ்சிட்டன்னு சொன்னா அதுக்கு பின்னால என்னத்துக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட இருக்கணும்? சூசகமான வாசகம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலாவிடத்துல போற அந்த காலகட்டம் நெருங்கிட்டுன்றத அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல உணர்த்துறான். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு வசனம் இறங்குது, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத், சூரத்துன் நஸ்ர் அல்லாஹ் இறக்குறான். அல்லாஹ் தஆலாவுடைய உதவி வந்துட்டால், மக்காவினுடைய வெற்றி உங்களுக்கு கிடைச்சிட்டால், இந்த மார்க்கத்துல இந்த தீனுல் இஸ்லாத்துல மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைஞ்சிருவாங்க அப்படின்றத அல்லாஹு தஆலா சொல்லிட்டு கடைசியா அதை நீங்க கண்டீங்கண்டா ஃபஸப்பிஹ், அல்லாஹு தஆலாவை தூய்மைப்படுத்துங்க, தஸ்பீஹ் செய்யுங்கன்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லிட்டான். இந்த நேரத்துல சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்ணீர் வடிக்கிறாங்க, தேம்பி தேம்பி அழுகுறாங்க. எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. சஹாபாக்கள் இடத்துல கேட்கப்படுது. சஹாபாக்கள் கேட்கிறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்துல, அல்லாஹு தஆலா இந்த உதவிய பத்தி, இந்த மக்காட வெற்றிய பத்தி எங்களுக்கு அல்லாஹ் சொல்லிக்கிறான் தானே, இதுக்கு பின்னால சந்தோஷப்படாம ஏனப்பா கவலைப்படுறீங்க, ஏனப்பா அழுவுறீங்க, என்னத்துக்கு அழுவுறீங்க, காரணம் என்ன? காரணம் என்ன? அல்லாஹ்ட வெற்றி வந்ததுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட எதுக்கு நிக்கணும்ன்றதான் அந்த குர்ஆன் வசனம் உணர்த்துது. அந்த குர்ஆன் வசனத்தை விளங்கினவங்க சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சவுர்க்கு வேலை இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தூக்கம் களையப்படாது, ஏன்னா உசுறு போனாலும் பிரச்சனையே கிடையாது என்று இருந்தவங்க பெருமானார் என்ன விட்டு போக போறாங்களே என்ற அந்த நொடி சிந்திச்சார், அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார்.
மேலானவர்களே, அவங்களோட இருந்தவங்க இந்த அளவுக்கு நேசிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலகட்டம் அப்படியே முன் சென்று கொண்டே போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஹஜ்ஜத்துல் விதால இருந்து வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரஃபாவுடைய மைதானத்துல இருந்து வந்ததுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு உபதேசம் நிகழ்த்துறாங்க. அதாவது ஒரு ஹுத்துபா செய்யறாங்க. அந்த ஹுத்துபாவில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது திட்ட தெளிவாக எனக்கும் உங்களுக்கும் விளங்குறத போல சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவுக்குண்டா, ஆரம்ப கட்டமாக சொன்னாங்க, இந்த ஹஜ்ஜுக்கு பின்னால அடுத்த ஹஜ் நான் உங்களோட இருப்பேனா இல்லையாங்கிறது தெரியாது. இந்த உலகத்துல எவைகளை எல்லாம் உங்களுக்கு நான் செய்யுங்க என்று சொன்னேனோ, எவைகளை எல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்தேனோ, அந்த விஷயங்களை எல்லாம் நீங்க செய்யக்கூடாது. எவைகளை சென்னனோ அதை எல்லாத்தையும் செய்யுங்க என்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துறாங்க அந்த இடத்துல. அத போல ஒரு ஹுத்பா நீண்ட நேரம் செய்யப்படுது. அதுக்கு பின்னால எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஹஜ்ஜுடைய பயணத்திலிருந்து அப்படியே திரும்புறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே திரும்பி வந்ததுக்கு பின்னால என்ன செய்யப்படுது என்று சொன்னால், சஃபருடைய மாசம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஜன்னத்துல் பகீக்கு போறாங்க. ஜன்னத்துல் பகீல அந்த சஹாபாக்கள் எல்லாருக்காக வேண்டியும் துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், இவங்கட பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ், இவங்களுக்கு இரக்கம் காட்டிரு யா அல்லாஹ். இந்த மாதிரியான துஆக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதுக்கு பின்னால ஜன்னத்துல் பகீல இருந்து வர்றாங்க. அதுக்கு முன்னால ஜபல் உஹதுடைய மலைக்கு போறாங்க. அந்த இடத்துல அடங்கப்பட்ட ஷுஹதாக்களுக்காக வேண்டி துஆ செய்றாங்க. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க. திருப்பி இன்னொரு சம்பவம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால ஒரு ஜனாசாவுடைய வீட்டுக்கு போறாங்க. இதுதான் ஆரம்ப கட்டம். ஜனாசாவினுடைய வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வார நேரம் சய்யிதுனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவங்கட பேரை சொன்னவர்களாக, யா ஆயிஷா வாரஸா வாரஸா, எனக்கு ஏற்பட்ட தலைவலியே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தலைவலி வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தலைவலி வருது. ஒரு சின்ன தலைவலி தான் என்றதை நினைக்கிறாங்க சய்யிதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அதுக்கு அடுத்ததாக நாங்க பார்த்தோம்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தலைவலியை பெருசா காட்டாம சய்யிதுனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ஒரு செய்தி சொல்றாங்க. இந்த அளவுக்குண்டா, வமா வர்ருகி லவ் மித்தி கபலி, எனக்கு முன்னால நீங்க வஃபாத் ஆகிட்டீங்க என்று சொன்னா, ஃபகஸல்துகி, உங்களை நான் குளிப்பாட்டி, வஸல்லைது அலைகி, உங்களுக்கு நான் ஜனாஸா தொழுவிச்சு, வதஃபன்துகி, உங்களை நான் என்ன செய்வேன், அடக்கமும் செய்வேன், என்ற கையால நான் செய்வேன் என்றத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கட கையால குளிப்பாட்டப்பட்டு அடக்கம் செய்யப்படுறது என்று சொன்னா லேசிப்பட்ட ஒரு விஷயமா இல்ல. ஆனா சய்யிதுனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்கன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு இப்படியும் ஒரு ஆசை இருக்குதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சிதவிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னது ஒரு விதத்தை, பெண்கள் என்று சொல்றவங்க புரிஞ்சது வேறொரு விதத்துல. இந்த இடத்துல குத்தம் இல்ல. ஏன் காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கட மஹப்பத் தலைக்கு மேலால இருந்தது. அந்த கேள்வி உள்ளத்துல இருந்து வந்தது. வாயால வந்ததல்ல, உள்ளத்தால வந்தது. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கும் சய்யிதுனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவங்களுக்கும் உண்டான நெருங்கின ஒரு பாசம் என்று நாங்க நினைச்சு கொள்ளணும். அதுக்கு அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க என்ன செய்யறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவங்கட வீட்டுக்கு போகணும் என்று நாடுறாங்க. தலைவலிக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு ஊடா போவாங்க. ஏன் காரணம் என்ன? 8 மனைவிமார்கள் இருக்கிறாங்க. நீதத்தை கடைபிடிக்கணும்ன்றத அந்த இடத்துல கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல மறுக்கல்ல. உங்களோட அடிமையாக இருந்தாலும், நீங்க வேலை செய்யக்கூடிய உங்களுக்கு மேல உள்ள பொஸ்ஸாக இருந்தாலும், அப்படி இல்ல உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் நீதத்தை கடைபிடிங்க, நீதமாக நடந்து போங்கன்றதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல எனக்கும் உங்களுக்கும் உணர்த்துறாங்க. கண்ணியமான சீதவிகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதத்துனா மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள வீட்ல இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு தலைவலி மிகவும் கடுமையாக மாறுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவலியால் அப்படி கஷ்டப்படுறாங்க. அந்த தலைவலி கடைசியாக காய்ச்சலுக்கு திருப்பி காய்ச்சல் ஓவர் ஆகுது. காய்ச்சல்ல கஷ்டப்படுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஐனா அனகதா, இன்றைக்கு நான் இங்க இருக்கிறேன், நாளைக்கு எங்க இருப்பேன், நாளைக்கு நான் எங்க இருப்பேன், நாளைக்கு எங்க இருக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு போகணும் என்றத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல தெளிவுபடுத்துறாங்க. ஏனென்று சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண் சாடையை வச்சு சஹாபாக்கள் விலகிக் கொள்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொல்ல வர்றாங்க. அந்த அளவுக்கு பெருமானார் அணுவாக விளங்கி வச்சிருந்தாங்க.
கண்ணியமானவர்களே, அதுக்கு அடுத்ததாக செய்ததுனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவங்கட வீட்டுக்கு ஃபதுல் இப்னு அப்பாஸ், அதே போல அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவங்க ரெண்டு பேரும் தோளுக்கு மேல கைய போட்டு அப்படியே கூட்டிக்கிட்டு போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 ஆண்களினுடைய சக்தி கொடுக்கப்பட்ட நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ரெண்டு கால்களும் நிலத்தில தேயத்தே அப்படியே இழுத்து கொண்டு போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க என்றால் விளங்கி கொள்ள வேண்டியதுதான் சக்கராத் என்று சொல்லி. ஆனா இந்த உலகத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்கன்றத சஹாபாக்கள் எதிர்பார்த்தாங்க. சீதவிகளே, அதுக்கு அடுத்ததாக எல்லா சஹாபாக்களும் வராங்க. சையதுனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதி கொடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு கொண்டு வரப்படுறாங்க. எல்லா சஹாபாக்களும் பெருமானாருடைய மனைவிமார்கள் உட்பட எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ள வர்றாங்க. அந்த நேரத்துல உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவங்க வராங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கட தலைக்கு மேலால கைய வைக்கிறாங்க. அன்னவங்கட நெத்திக்கு மேலால ஒரு புடவை போடப்பட்டிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கட மேல இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம், அந்த காய்ச்சல், அந்த பவர், அந்த வலி எந்த அளவுக்கு சொன்னா அந்த தலைக்கு மேலால நெத்திக்கு மேலால இருக்கக்கூடிய அந்த புடவையை நோக்கி வந்து கொண்டிருக்குது. புடவைக்கு மேலால கை வைக்கலாம், அந்த அளவுக்கு கொதிக்குது ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பு. இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. சையதத்துனா சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவங்க என்ன செய்யறாங்கடா, ஒரு அவங்களுக்கு ஒன்றும் செஞ்சு கொள்றதுக்கு இயலாது. ஏன் காரணம் என்ன? மருந்து எடுத்துட்டு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து மருந்து எடுத்துட்டு வராங்க. யாரு மருந்து கொடுக்கிறது? எக்ஸ்பைரி இல்லாத நோய் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இதுக்கு மருந்து அல்லாஹ் மட்டும்தான் கொடுக்கணும். அவங்களுக்கு தெரியா அவங்க கஷ்டத்தோட இருக்கிறாங்கன்றதை இவங்க பார்த்ததோட இவங்களுக்கு கைகால் ஓடுதில்லை. எடுத்துக்கொண்டு வராங்க மருந்து. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே உட்கார வைக்கிறாங்க. சையதுனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரெண்டு கையிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தலையை சுமந்து அவங்களோட நெஞ்சுக்கு கிட்ட கொண்டு வர்றாங்க. அதோட குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் ஓதுறாங்க. ரெண்டு கைகள்லையும் ஊதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உடம்புல தடவுறாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்த்தேன்னு சொன்னா அவங்க ரூமுக்கு போறாங்க. திருப்பியும் வராங்க, எட்டி பாக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. திருப்பியும் போறாங்க, திருப்பி வராங்க, எட்டி பாக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே நிலைமையில இருக்கிறாங்க. இந்த நிலைமையில அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன தெரியுமா? வேணாம் சஃபியாண்டாங்க. யாருக்கும் எந்த ஒன்றுமே புரியல அந்த இடத்துல. சஃபியா வானாமன்றாங்க. என்னத்தைய வானாம் என்று சொன்னாங்க? என்னத்துக்காக வேண்டி வானாம் என்று சொன்னாங்க? யாருக்குமே தெரியா. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கஷ்டத்தை நினைச்சு, அவங்க படக்கூடிய அந்த அவஸ்தையை நினைச்சு 2 ரகாத்து தொழுறாங்க. துஆ கேக்குறாங்க அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், பெருமானாருக்கு கொடுத்த இந்த நோயை நீ எனக்கு தந்து என்ன மௌத்தாக்கிறியா அல்லாஹ், பெருமானார் அந்த நோயில இருந்து இல்லாமலாக்கிறியா அல்லாஹ் என்று துஆ செய்றாங்க. அதுக்கு அடுத்ததாக திரும்பி வந்து பாக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே நிலைமையில இருக்கிறாங்க. திருப்பியும் போறாங்க, திருப்பியும் தொழுறாங்க, திருப்பியும் துஆல இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடக்குது. அதத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேணாம் சஃபியா என்று சொல்லி சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவங்களை கூப்பிட்டு சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல எத்தனை பேர் வந்தாலும் கடைசி காலம் வரையில வரக்கூடிய கோடி மக்கள் அனைவர்களுடைய இந்த சக்கராத்துடைய வருத்தம், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் எனக்காக வேண்டி நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை உங்களால தாங்க முடியாது சஃபியான்னு சொல்லி சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலானவர்களே, இந்த உலகத்துல நாங்க உசுரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் என்று சொன்னா இவங்க தான் எங்களுக்கு தெரியும். அவங்கட ஒரே ஒரு சுன்னத்தை எங்களால் எடுத்து நடக்க முடியுமாக இருந்தால் அதுதான் எங்கட வாழ்க்கையில எங்களுக்கு வெற்றி. வேற எந்த ஒன்றும் இல்ல. நாங்க பாவம் செஞ்சா அந்த பாவத்துக்கு ரசூலுல்லாஹ் மன்னிப்பு கேட்டு கொண்டிருக்கிறாங்க. கண் முன்னால இல்ல என்று நாங்க இன்றைக்கு சொல்றோம். உயிரோட இருக்கிறாங்கன்றதை மறுக்கிறோம். சிறவிகளே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கட கண் முன்னால உசுரோட இல்லாட்டியும் அல்லாஹு தஆலாவிடத்துல உசுரோட தான் இருக்கிறாங்கன்றதுதான் எங்களுடைய அகீதா. அதை நாங்க எல்லாரும் ஏற்றுக்கொண்டேதான் ஆகணும். யாராலையும் மறுக்க இயலாது. இமாமுனா பைஹகி ரஹிமஹுல்லாஹ் அவங்கட ரிவாயத், நபிமார்கள் ரசூல்மார்கள் எல்லாரும் அவங்கட கபர்கள்ல தொழுது கொண்டுதான் இருக்கிறாங்க. எங்களுக்கு முன்னால வந்த மூசா நபி வஃபாத் ஆயிட்டாருன்னு ஒருத்தர் சொல்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராஜுக்கு போறாங்க, சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை காண்றாங்க. யாரு அவங்க? நபிமார்கள் வஃபாத் ஆகினாங்கண்டா அவங்க உசுரோட எங்கட கண் முன்னால இல்லைன்னு அர்த்தம். உசுரோட இல்ல எங்கட கண் முன்னால் அவ்வளவுதான். ஆனா உசுரோட இருக்கிறாங்க அல்லாஹ்விடத்துல.
இதுதான் எங்கட அகீதா. மறுத்தா காஃபிர் ஆயிருவோம், குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம். அதுக்கு அடுத்ததாக சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அடுத்ததாக சய்யிதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அதுக்கு பின்னால சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு ஹுத்பா செய்யணும், ஒரு உபதேசம் நிகழ்த்தணும். இதுக்காக வேண்டி என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எழுப்பாட்டணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்ப கூட முடியாத நிலைமையில கஷ்டத்துல இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழும்பணும். இப்ப என்ன செய்யணும்? ஒரு மேடையை ரெடியாக்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துக்கு கொண்டு போறாங்க. நின்று கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு குத்பா செய்ய முடியாமல் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கொண்டு பேசுறாங்க. அந்த இடத்துல பேசப்பட்டவைகள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, வ இன்னி வல்லாஹி லா அகாஃபு அலைக்கும் மா அகாஃபு அலைக்கும் அன் துஷ்ரிகு பாதி. எனக்கு பின்னால ஏண்ட உம்மத்தாகிய மக்கள் ஷிர்க் செய்வாங்கன்னு சொல்லி நான் பயப்படல. நான் பயப்படுறது எதை தெரியுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு கொள்ளுவாங்களோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏசி கொள்ளுவாங்களோ, இவனை அவன் பழி வாங்குவானோ, அவனை இவன் பழி வாங்குவானோ, இதைத்தான் நான் பயப்படுறேன் என்று சொல்லி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சீதவிகளே, அந்த இடத்திலையும் காரூணிய கடல் கோமா நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, உங்கள யாருக்காவது நான் அடிச்சிக்கிறேனா? உங்கள யாருக்காவது நான் ஏசிக்கிறேனா? சஹாபாக்கள்கிட்ட மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்டா மன்னிக்காம நிற்பாங்களா? சஹாபாக்கள் மன்னிக்காம நின்றுவாங்களா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, உசிரைய கொடுத்துருவோமே, மன்னிப்பை கொடுக்க மாட்டோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, இன்றைய நாள் அவங்களுக்கான பழியை தீர்த்து கொள்ளலும். இன்றைய நாள் உங்களுக்கு நான் அடிச்சிருந்தால் எனக்கு நீங்க அடிக்கலும், உங்களுக்கு நான் ஏசிருந்தால் எங்களுக்கு நீங்க ஏசலும், எனக்கு நீங்க ஏசுங்க. அநியாயம் என்ன நான் உங்களுக்கு செஞ்சேனோ அந்த அநியாயத்துக்கு பகரமாக எனக்கு உங்களுக்கு அநியாயம் செய்யலும். நீங்க எனக்கு அநியாயத்தை செஞ்சு முடிச்சிருங்க. ஏன் காரணம் என்ன? அல்லாஹு தஆலாவுடைய சன்னிதானத்துல நான் ஒரு சின்ன தவற கூட செஞ்சவனாக இந்த உலகத்தை விட்டு போயிடக்கூடாது. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல கடைசி தருவாயில பயந்தது இதையும் தான். அநியாயம் செய்யறத பயந்தாங்க. ஸ்ரீரவிகளே, அவங்களே இந்த அளவுக்கு பயந்தாங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க அநியாயத்திலேயே மூழ்கி போன நாங்க எந்த அளவுக்கு பயப்படணும், எந்த அளவுக்கு அநியாயத்துல இருந்து பாதுகாப்பு தேடணும்ன்றத இந்த செய்திகள்ல இருந்து நாங்க விளங்கி கொள்ளணும். அதுக்கு அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த மிம்பர்ல இருந்து கடைசியாக அவங்க அல்லாஹ்விடத்துல போய் சேரக்கூடிய நாள் நெருங்கிட்டன்றத உணர்த்துறாங்க. அந்த மிம்பர்ட மேடையில இருந்து சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க இந்த ரிவாயத்தை, இன்ன அபதன் ஹய்யரஹுல்லாஹ், அல்லாஹு தஆலா ஒரு அடியான தேர்ந்தெடுத்து அவனுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறான். முதலாவது ஆப்ஷன் என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலாவிடத்துல போய் சேர்றது. 2வது ஆப்ஷன் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல நிரந்தரமாக வாழ்றது. இந்த உலகத்துல நிரந்தரமாக வாழ்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க உலகத்துல இருந்திருந்தால் இன்றைக்கு எங்களுக்கு அதாபுகள் குறைச்சல். வமா கான அல்லாஹு லியுஅஸிபஹும் வ அன்த ஃபீஹிம். நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய அதாபு நீங்க இருக்கும் காலம் எல்லாம் வராது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய அதாபு ரசூலுல்லாஹ் இருந்தா வந்துராதுன்னு சொல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு வரக்கூடிய ஆதாபுகள் நீக்கப்படுது. அதுக்கு அடுத்ததாக அந்த ஹதீஸினுடைய ரிவாயத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த அடியான், அந்த சாய்ஸ் கொடுக்கப்பட்ட அடியான் தேர்ந்தெடுத்தது கண்ணியமான ரப்பு வல்லவன் அல்லாஹ்விடத்துல போய் சேர்றதான் என்று சொல்லி சொன்ன நேரத்துல சையதுனா அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பவும் கண்ணீர் வடிச்சு அழுகுறாங்க. திரும்பவும் கண்ணீர் வடிச்சு அழுகுறாங்க. சஹாபாக்களுக்கு விளங்கல்ல, யார சொல்றாங்கன்றது விளங்கல்ல. அந்த நேரத்துல சையதுனா அபூ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாவிக்கிற ஒரு வார்த்தை, என்னுடைய தாய் தந்தையர்கள் யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க யாரையோ ஒரு மனுஷனை பத்தி சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இவருடைய தாய் தந்தை என்னத்துக்கு இவர் அர்ப்பணிக்கிறாரு? அந்த இடத்துல சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அவங்களுக்கு அப்ப கூட விளங்கல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி தான் சொல்றாங்கன்றது.
அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அந்த தேர்வு கொடுக்கப்பட்ட, அந்த சாய்ஸ் கொடுக்கப்பட்ட ஹுவல் முஹய்யரு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் என்றத அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கி இருந்தாங்க. அவங்க தேம்பி தேம்பி அழுதாங்க. கண்ணியமான சீதவிகளே, அதுக்கு அடுத்ததாக காலம் அப்படியே கடந்து போகுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எந்திரிச்சு நிக்க கூட முடியாத ஒரு நிலைமை வருது. இந்த நேரத்துல தொழணும், இதுக்காக வேண்டி என்ன செய்யணும்? கடைசி நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைய உடல்ல என்று சொல்லி நாங்க என்ன செய்யோம்? கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அது எந்த நிலைமையில இருந்ததுன்றத நாங்க என்ன செய்யணும்? அறிஞ்சு கொள்ளணும். சீதவிகளே, தொழுகையோட விஷயத்துல எந்த அளவுக்குண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எழும்பி நிக்கலாம், அந்த அளவுக்கு வருத்தம், அந்த அளவுக்கு கஷ்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 7 கிணறுகள்ல இருந்து தண்ணியை எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு வந்து என் மேல ஊத்துங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நிக்க வைக்கப்படுது. 7 கிணறுகள்ல இருந்து தண்ணீர் கொண்டு வரப்படுது. அந்த தண்ணீரை எல்லாத்தையும் ஊத்துறாங்க பெருமானாருடைய மேல. அப்பவும் என்ன செய்யலாது? மயங்கி மயங்கி விழுறாங்க, மயங்கி மயங்கி விழுறாங்க. கஷ்டமாக இருக்குது, எந்திரிச்சு நிக்க முடியாத நிலைமை. கடைசியாக சய்யிதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவங்களை கூப்பிடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போயிட்டு சொல்லுங்க, உங்களோட வாப்பாட்ட போயிட்டு சொல்லுங்க, தொழுவிக்க சொல்லுங்க. சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வாங்க சொல்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட தொழுவிக்க சொல்லியும் முடிச்சிட்டாங்க. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க தெரியுமா? யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நீங்க இவ்வளவு கஷ்டத்துல இருக்கும் போதே உடைஞ்சு போயிட்டாங்க, அவங்களுக்கு தொழுவிச்சன்னு சொன்னா கஷ்டமாக இருக்கும். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை தொழுவிக்க சொல்லுங்களே, சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை தொழுவிக்க சொல்லுங்களே, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு சொல்லுங்களே, அவங்களோட வாப்பா தானே, சொன்னா செஞ்சிருவாங்களே என்று சொல்லி அந்த இடத்துல சய்யிதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏசுறாங்கன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கோபம் வருது. அந்த இடத்துல சொல்றாங்க, நீங்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களோட தோழர்களை போல தோழிகளை போல ஆகிறாதீங்கன்னு சொல்றாங்க. சீதேவிகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, சய்யிதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தொழுவிக்கிறதுக்கு முஸல்லாவுக்கு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே பார்த்து சிரிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பார்த்து சிரிக்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சிரிப்ப கண்டத்தோட எங்களோட உசிறுகள் எல்லாம் எங்களுக்கு வந்தது. நாங்க நினைச்சோம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு வந்துருவாங்களோ தெரியாது நாங்க நினைச்சோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒவ்வொரு நேர தொழுகையிலையும் அந்த நேரத்துல அவங்கள குளிப்பாட்டப்பட்டதுக்கு பின்னால திருப்பி மயங்கி விழுந்துருவாங்க, திருப்பியும் குளிப்பாட்டுவாங்க, திருப்பியும் மயங்கி விழுந்துருவாங்க. பிலால் வாங்க சொல்லிட்டாரா, அபூபக்கர் தொழுவிக்க ஆரம்பிச்சிட்டாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. இதுதான் அவங்களோட கடைசி நேரம், கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசின பேச்சுக்கள். இந்த நிலைமையில இருக்கும் போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு முன்னால சய்யிதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவங்கட ஒரு மகன். இவர் வாராரு, வாயில மிஸ்வாக்கு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால் அப்படியே தலையை தூக்கி பாக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கட தலை சய்யிதுனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவங்கட நெஞ்சுக்கு மேல இருக்குது. இந்த நிலைமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கள பாக்குறாங்க. பார்த்ததோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக்கத்தான் கேக்குறாங்கன்றத ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளங்கினாங்க. கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நான் மிஸ்வாக்கு செஞ்சு விடவான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைக்கினையில சொல்றாங்க, மிஸ்வாக்கு செய்யணும். அந்த நேரத்துல அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கையில இருந்த அந்த மிஸ்வாக்கை எடுக்கறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவங்கட வாயில வச்சு அவங்க கடிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிஸ்வாக்கு செஞ்சு விட்டுறாங்க. சீதவிகளே, உசுரோட இருக்கும் காலங்கள்லயும் அதே போல வஃபாத்துடைய நேரத்திலையும் ரெண்டு விஷயத்தை நாங்க விட்டுறக்கூடாது. முதலாவது தொழுக, இரண்டாவது மிஸ்வாக். முடியுமான அளவுக்கு செஞ்சு வர பார்க்கணும். எங்கள்கிட்ட இல்லதான் உருவாக்க பார்க்கணும். இல்லாத விஷயத்தை நாங்க செஞ்சு வர பார்க்கணும். எங்கள்கிட்ட இல்லையா நாங்க எடுக்கணும். அதுக்குத்தான் ஹுப்புன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அதுக்கு அடுத்ததாக நாங்க பார்த்தோம் சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு பக்கத்துல எல்லா சஹாபாக்களும் இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவங்க ஒரு பக்கம் கண்ணீர் வடிக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இன்னொரு பக்கம் கண்ணீர் வடிக்கிறாங்க, சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இன்னொரு பக்கம் கண்ணீர் வடிக்கிறாங்க. 7 திக்குலையும் சஹாபாக்கள் குமரி குமரி அழுகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு இந்த ஒரு நோயா, இப்படிப்பட்ட நோயா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தானா? எந்த அளவுக்குண்டா சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, என்னுடைய தந்தைக்கு ஏற்பட்ட தலைவலியே, என்னுடைய தந்தைக்கு ஏற்பட்ட தலைவலியே, என் வாப்பாக்கு இப்படி ஒரு நோயை அல்லாஹ் கொடுத்துட்டானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தூக்கி சொன்னது என்ன தெரியுமா? உங்களோட வாப்பாவுக்கு இதுக்கு பின்னால எந்த ஒரு நோயும் கிடையாது, எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, எந்த ஒரு துன்பமும் கிடையாது. நிம்மதியான சந்தோஷமான கண்ணியமான ரப்பு அல்லாஹு தஆலா தர இருக்கிறான். அல்லாஹ்விடத்துல என்ன அவன் சேர்க்கிறதுக்கு நாடிக்கிறான், என்ன அவன் அவனிடத்துல எடுத்துக்கொள்ள போறான். நானும் சந்தோஷமாக போகணும் என்றதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சிறப்பின் மூலமாக விளங்கப்படுத்தினாங்க. அந்த நேரத்துல கூட சஹாபாக்கள் நான் கஷ்டப்படுறேன் என்றதை உணரக்கூடாது என்றதை விளங்கினாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா சஹாபாக்கள் கஷ்டத்தோட கவலையோட அந்த இடத்துல இருந்து கொண்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததாக நாங்க பார்த்தோம் சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க மிஸ்வாக் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு பின்னால, இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்ததுக்கு பின்னால சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்க வாராங்க, மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்க வாராங்க. அந்த நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னிலையில வந்து இருக்கிறாங்க. மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாமும் வந்து இருக்கிறாங்க. மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹு தஆலா உங்களோட உயிரை உங்கள்ட்ட இருந்து எடுத்துட்டு வர சொன்னான். யா ரசூலல்லாஹ், உங்களோட அனுமதி இல்லாம உங்களோட உயிரை என்னால எடுக்க முடியாது. உங்களோட உயிரை நான் எடுத்துட்டு போகவா, இல்ல நான் உங்கள்கிட்டயே வைக்கவா? என்ன விஷயம் இவ்விடத்துல? நீங்க தான் இதுக்கு தீர்வு சொல்லணும். உங்கள்கிட்ட கேட்காம உங்களோட உயிரை என்னால எடுக்க முடியாது யா ரசூலல்லாஹ். இந்த உலகத்துல பட்ட கஷ்டம் போதாதா, இதுக்கு மேலையும் கஷ்டப்படணுமான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன படைச்ச ரஹ்மான் இடத்துல, ஏண்ட ஹபீப் இடத்துல நான் போய்த்து சேருறேன் என்றதை சந்தோஷமாக ஏத்துக்கொண்டாங்க. இந்த உலகத்துல இருந்தா கஷ்டப்பட்டு இருப்பாங்க, இந்த உலகத்துல இருந்தா இன்று வரைக்கும் கஷ்டப்படுவாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன? அல்லாஹ்விடத்துல நான் போய்த்து சேரணும் என்றதை ஆசை வைக்கிறேன், ஏண்ட ரப்பிடத்துல நான் போய்த்து சேரணும் என்றதை ஆசை வைக்கிறேன். இது மட்டும்தான் அவங்களோட உள்ளத்துல ஓடிக்கொண்டிருந்தது. ஆக சீரவிகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அதுக்கு அடுத்த கட்டமாக சையதுனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட மடியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தலை இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்தியவாறு அனர் ரஃபீகுல் ஆலா, அனர் ரஃபீகுல் ஆலா, அனர் ரஃபீகுல் ஆலா, அல்லாஹ்விடத்துல நான் போய்த்து சேரணும், அல்லாஹ்விடத்துல நான் போய்த்து சேரணும், அல்லாஹ்விடத்துல நான் போய்த்து சேரணும் என்ற அந்த கையை அப்படியே கீழே விழுவது. பெருமானாருடைய உயிர் இந்த உலகத்துல இருந்து தூக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுது. மேலான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அந்த நேரத்துல சஹாபாக்கள் ஒவ்வொரு திக்குல இருந்தாங்க. எல்லாரும் இருந்தவாறு சிலைய போல ஆகிட்டாங்க. ஏன் தாங்கிக் கொள்ள முடியல? நான் நேசிச்ச ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் உயிரோட இல்லையே என்ற ஆத்திர மாதங்கம் ஒரே இடத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்படுறாங்க. அந்த நேரத்துல அவங்க என்ன செய்யறாங்கடா, கை ஓடாத கால் ஓடாத ஒரு சிலைய போல அந்த இடத்துல அமர்றாங்க. அந்த அளவுக்கு கஷ்டம் ஏற்றுக்கொள்ள முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தா இல்ல, ஒரு சஹாபிக்கு கேள்விப்படுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல 2 கையும் ஏந்துறாங்க. யா அல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உலகத்துல இருந்து நீ எடுத்துட்டாய். இந்த உசிறு இந்த உலகத்துல வாழ்ந்து புண்ணியம் இல்லையா அல்லாஹ், இந்த உசிரையும் நீ கழட்டிறேன். அந்த நிலைமையிலேயே அவங்களோட உசிரையும் அல்லாஹ் எடுத்துறான். சஹாபாக்களோட நேசம் எந்த அளவுக்குன்றதை நாங்க இந்த இடத்துல இருந்து விளங்கிக் கொள்ளணும். அதுக்கு அடுத்ததாக அப்துல்லாஹ் இப்னு அப்து ரப்பி என்று சொல்லக்கூடிய சஹாபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசித்த சஹாபி, அவங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், அல்லாஹும்ம அத்ஹிப் பஸரி, என் 2 கண்களையும் நீ குருடாக்கு யா அல்லாஹ். ஓன தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், எனக்கு நேசத்துக்குரிய ஹபீபுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இவங்களை காணாத இந்த கண் ரெண்டும் எனக்கு இதுக்கு பின்னால தேவை கிடையாது யா அல்லாஹ். என் 2 கண்ணையும் பொட்டையாக்கிறியா அல்லாஹ்னு துஆ செய்றாங்க. உண்மையான நேசம் கொண்டவங்க சஹாபாக்கள். ஏன் காரணம் என்ன? இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ் இல்லைன்னா நான் என்னத்துக்கு? இதுதான் நேசம்.
இன்றைக்கு எங்கள்கிட்ட வந்து கேட்டால் பெருமானார நீ எந்த அளவுக்கு நேசிக்கிறாய் வாப்பா, ஆனா எங்கட உம்மத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போனாங்க, இந்த உம்மத்துல என் மீது அதிகம் நேசம் வைக்கக்கூடியவங்க எனக்கு பின்னால வருவாங்க என்று சொல்லி, அந்த நேசத்துக்குரியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கணும். லிவா உல் ஹம்த் என்ற கொடிக்கு கீழால மகா உல் மஹ்மூதால நிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தரணும். பெருமானார உண்மையான நேசம் கொள்ளக்கூடிய உள்ளங்களை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கணும். சீதேவிகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த வஃபாத்தினுடைய செய்தி அல்லாஹு தஆலாவிடத்துல ரசூலுல்லாஹ் போயிட்டு சேர்ந்துட்டாங்கன்ற செய்தி சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கேள்விப்படுது. அவங்க தாங்க முடியாது, ஆத்திரத்தை அடக்க முடியாது, எடுத்தாங்க வாழ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டாங்கன்னு யாரெல்லாம் சொல்றானோ அவன் கழுத்தை நான் வெட்டிடுவேன்டாங்க. ஏன் காரணம் என்ன? பெருமானார் இந்த உலகத்துல இல்லைன்றத அவங்களால தாங்க முடியாது, அந்த அளவுக்கு நேசம் வச்சாங்க. அந்த நேரத்துலதான் சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து கேக்குறாங்க, யா உமர், உமரே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பெய்த்தாங்கன்றது உங்களுக்கு தெரியாதா? இந்த உலகத்தை விட்டு அவங்க பெய்த்தாங்கன்றது எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அப்ப ஏன் காரணம்? அவன் களத்தை நான் வெட்டுவேன் என்று ஆதங்கப்பட்ட அளவுக்கு என்ன காரணம் தெரியுமா? நேசம் தான். அதுதான் ஒரே ஒரு காரணம். நேசம் வைக்காம பின்பற்ற முடியாதுன்றதுக்கு ஆதாரம் இதுதான். எந்த அளவுக்குண்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சாதாரணமாக சாஞ்சி இருந்த ஒரு தூண், அந்த தூண்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனிமே சாய மாட்டாங்கன்றத கேள்விப்பட்டதோட அந்த அறிவில்லாத உணர்வில்லாத அந்த தூணே ஏங்கி ஏங்கி அழுகுதே. அபூபக்கர், நீங்க கேட்கலையா அந்த சத்தத்தை? நான் கேட்கலையா? இந்த சஹாபாக்களுடைய உம்மத்து கேட்கலையா அந்த சத்தத்தை? கேட்டாங்களே. அந்த உணர்ச்சி இல்லாத அந்த தூணே ஏங்கி ஏங்கி அழுகுதுன்னு சொன்னா ஆறறிவு படைச்ச இந்த உமர் அழமாட்டாரா? அழமாட்டாரா? ஏங்கி ஏங்கி அழுகிறாங்க. சஹாபாக்கள் மதீனாவை கண்ணீர் துளிகளால் அப்படியே ஓட விடுறாங்க. கண்ணியமானவர்களே, சஹாபாக்களுக்கு தாங்க இயலாது, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க, வருத்தப்பட்டாங்க, கவலைப்பட்டாங்க. அந்த நேரத்துல கூட எந்த அளவுக்கு சொன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, மன் கான யஅபுது முஹம்மதன், யார் முஹம்மது என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய தூதரை, ஏண்ட ஹபீப யாரெல்லாம் வணங்கினானோ, முஹம்மதுர் ரசூலுல்லாஹி கத் மாத், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டாங்க. இத என்னத்துக்கு சொல்றாங்க என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகினன்றது அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில இருக்கிறாங்க. பெருமானார் அல்லாஹ் இல்ல, அவங்களுக்கும் ஒரு மவுத் ஒன்று இருக்குதுன்றதை என்ன செஞ்சாங்க? அந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்களுக்கு உணர்த்தினாங்க. அப்படியே காலம் போகுது. 3 நாளைக்கு பின்னால குழிகள் தோண்டப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட உடல் கழுகப்பட்ட நிலைமையில, அதாவது குளிப்பாட்டப்பட்ட நிலைமையில, யாரும் குளிப்பாட்டினாங்க? சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கர்ரமல்லாஹு வஜ்ஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட மேனிய உடுத்திருந்த அதே உடுப்போட குளிப்பாட்டி அப்படியே கொண்டாந்து என்ன செஞ்சாங்க? 3 புடவைகளால கஃபன் செஞ்சாங்க. அப்படியே 3 புடவைகளால கஃபன் செஞ்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தாங்க. அந்த அவங்கட பாசம் எந்த அளவுக்கு இருக்குது என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல வாழும் காலங்கள் அவங்க நேசிச்சத போலதான் உலகத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைங்கிற போதும் அவங்க நேசிச்சது. சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தாங்க. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முகத்துல இருக்கிற புடவையை எடுத்து 2 கண்களுக்கு மத்தியில, அதாவது நெத்தியில முத்தமிட்டாங்க. இந்த உலகத்துல நீங்க என்ன செஞ்சீங்க? மனமாக வாழ்ந்தீங்க யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு போற நேரம் கூட மனமாக இருக்கிறீங்க யா ரசூலல்லாஹ். அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அவனின் பக்கம் உயர்த்தி கொண்டதை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தாங்க முடியாம போய்த்தது. அந்த அளவுக்கு கஷ்டம். ஏன் காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட மகள். நாங்க வஃபாத் ஆகுற நேரம் எங்களுக்கு ஒரு மகள் இருந்தா அதை தாங்குவாளா? எப்படியும் மினிமம் மேக்சிமம் பார்த்தா எப்படியும் 1 மாசமும் இருக்காது. சீதவிகளே, நாங்க நேசிக்கக்கூடிய நேசம் இப்படித்தான், எங்கட நேசம் இப்படித்தான்.
ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேசிச்சது வேற மாதிரி நேசிச்சாங்க. அவங்கள அணுவணுவாக ரசிச்சு ரசிச்சு நேசிச்சாங்க. சையதுனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சக்கராத்துடைய வருத்தத்துல ரசூலுல்லாஹ் இருக்கிற நேரம் அண்ணவங்களை கூப்பிடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாவை கூப்பிடுறாங்க. ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வர்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட காதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களால தாங்க முடியாது, தேம்பி தேம்பி அழுகுறாங்க. திருப்பியும் கூப்பிடுறாங்க. திருப்பி இன்னொரு ரகசியத்தை சொல்றாங்க. அந்த ரகசியத்தை கேட்டதோட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சந்தோஷப்படுறாங்க, சிரிக்கிறாங்க. அந்த ரகசியம் என்ன தெரியுமா? யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே ரலியல்லாஹு அன்ஹா, இந்த உலகத்தை விட்டு நான் பிரிஞ்சதுக்கு பின்னால என்னிடத்துல முதலாவதாக வந்து சேர போறது நீங்க தான். கண்ணியமானவர்களே, பாப்பா போனதுக்கு பின்னால இந்த உலகத்துல எனக்கு வாழ்றதுக்கு விருப்பம் இல்லைன்றதை என்ன செய்யறாங்க? அந்த சிறப்பின் மூலம் சூசகமாக தெரியப்படுத்துறாங்க. இதுதான் உண்மையான அன்பு, உண்மையான நேசம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு உம்மாவா வாப்பாவான்னு கேட்டா யாரும் இல்ல, எனக்கு யாரும் இல்ல. அவங்களுக்கு நான் யாரு? அவங்களோட உம்மத். குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ். ஆனா நேசம் தலைக்கு மேலால வைக்கணும். அல்லாஹ் சொல்றான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நீங்க முஃமின்களாக இருந்தன்னு சொன்னா நீங்க ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும். எந்த அளவு நேசிக்கணும் தெரியுமா? உங்களோட ஆத்மாக்களை விடவும் உங்களோட உயிரை விடவும் ரசூலுல்லாஹ் தலைக்கு மேல வரணும். ரசூலுல்லாஹ்வோட நேசம் தலைக்கு மேல வரணும். உண்மையான முஃமினுடைய பண்பு அடையாளம். வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். அவங்களோட மனைவிமார்கள் எல்லாம் உங்களோட தாய்மார்கள். அவங்களை நீங்க நேசிக்கணும். இதுதான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்றது. சீதவிகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, கடைசி கட்டமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யப்படுறாங்கடா? அடக்கம் செய்யப்படுறாங்க. அவங்க மீது மண்ண போடப்படுது. அந்த இடத்துல ஒரு சஹாபியினுடைய குரல் எழும்புது. காரூணிய கடல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது மண்ண போடுறதுக்கு உங்களுக்கு எப்படி வாப்பா மனசு வருது? இந்த உலகத்துல இருக்கும் போது அவங்களுக்கு நீங்க மண்ணை போடுறீங்க. அவங்களுக்கு மண்ணை போடுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது? உங்களை நேசிச்சாங்களே, உங்களுக்கு சொர்க்கத்தை நரகத்தை காட்டி தந்தாங்களே, அல்லாஹ் யாருன்றத உங்களுக்கு காட்டினாங்களே, இவங்க மீதா நீங்க மண்ணை போடுறீங்க, இவங்களுக்கா நீங்க மண்ணை எறியறீங்க. சஹாபாக்கள் பேசுறாங்க. ஏன்? காரணம் என்ன? தாங்க முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கபர்ல வைக்கப்பட்டாங்க. இதுக்கு பின்னால என்ன செய்யப்படணும்? அந்த இடத்துல மண்ணு போட்டுத்தான் ஆகணும், வேற செய்ய வழி இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அடக்கம் அந்த இடத்துல நடக்குது. அதுக்கு அடுத்ததாக ஹலீஃபாக்களோட வரலாறு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் கடைசியாக இன்றைக்கு இந்த லெவலுக்கு வந்து நிக்குது. மேலான உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாங்க எந்த ஒரு மஜ்லிஸ்ல போயிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல நாங்க உட்கார்ற நேரம் சில ஒழுக்கங்களோட உட்காரணும். உது செய்தவர்களாக, கேட்கிற விஷயத்த நான் என் வாழ்க்கையில எடுக்கணும்ன்ற எண்ணம் படைச்சவர்களாக. மூணாவது விஷயம், கேட்கிற விஷயத்த இஹ்லாஸோட பேசக்கூடியவர்களாக, கேட்கக்கூடியவர்களாக நாங்க இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா ஏண்ட வாழ்க்கையிலையும் சரி உங்களோட வாழ்க்கையிலையும் சரி பேசக்கூடியவர் இஹ்லாஸோட தக்வாவோட யகீனோட பேசினார்டா அல்லாஹு தஆலா எடுக்கக்கூடிய மனப்பான்மையை தருவான். அந்த தாக்கத்தை எங்கட உள்ளங்கள்ல ஏற்படுத்துவான். இத நாங்க விளங்கணும். இந்த மஜ்லிஸ் இல்ல, அது எந்த மஜ்லிஸாக இருந்தாலும் சரி, நாங்க உட்காரும் போது நல்லெண்ணத்தோட உட்காரணும். இன்னமல் அமாலு பின்னியாத். தெரிஞ்ச ஹதீஸ் தான், எல்லாருக்கும் மத்தியில நாங்க சொல்ற ஹதீஸ் தான். ஆனா அர்த்தத்தை உண்மையான முறையில விளங்கல்ல. உண்மையான முறையில நாங்க அர்த்தத்தை விளங்கினோம்டா ஹதீஸ நாங்க புறக்கணிக்க மாட்டோம். ஆக சீதவிகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த மஜ்லிஸ்ல நாங்க உட்கார்ந்திருந்தோம். நாங்க அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பத்தி ஞாபகப்படுத்தணும். இன்றைக்கு இது மீலாது பயான் என்று சொல்லி போடப்படுது. மீலாது பயான் என்று சொல்லி போடப்படுது. ஆனா மீலாது பயான் என்று சொல்லி போட்டா சிலருக்கு ஜீரணிக்குது இல்ல. காரணம் என்ன? காரணம் என்னன்னு சொன்னா, மீலாது என்ன மார்க்கத்துல இல்ல. ரசூலுல்லாஹ்ட பிறப்பு மார்க்கத்துல இல்லாம வாப்பா தாயினாங்க. ரசூலுல்லாஹ்ட பிறப்பு தான் மீலாதுன்றதும் மௌலிதுன்றதும், வேற ஒன்றும் இல்ல. அதுக்கு அங்கால ஒன்றும் இல்ல. இவ்வளவும் தான். உலகத்துல வாழ்ற காலங்கள் கொஞ்சம். ரசூலுல்லாஹ்வுடைய ஹுப்ப, அந்த மஹப்பத்தை பெற்ற உம்மத்தாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கணும். எந்த அளவுக்கு சொல்றேன்னு சொன்னால்,
சஹாபாக்கள் கூட என்ன செய்வாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை கவி பாடி வரவேற்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருந்தாங்களே, மக்கால இருந்தாங்களே, அவங்களை என்னத்துக்கு வரவேற்கணும்? சையதுனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்குள்ள வரவேற்பாங்க, கவிதைகளை படிச்சு வரவேற்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஏண்ட கணவராக இருந்தாலும் காரூணிய கடல் கோமான் நபி இந்த உலகத்துக்கே தலைவர், நாளை மறுமையில நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு தலைவர். இப்படிப்பட்டவர் ஏண்ட வீட்டுக்குள்ள வாராரே என்ற சந்தோஷத்துல கவிதை வரிகளை படிச்சாங்க. சீதவிகளை அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எங்கட உள்ளத்துல நாங்க எடுக்க வேண்டியது ஒன்றுதான். நாங்க ரசூலுல்லாவை புகழ்வோம், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஏறி மிரிச்சுக்கிட்டே போயிருவோம். இதான் முடிவாக நாங்க எங்கட உள்ளத்துல எடுக்க வேண்டிய ஒன்று. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை உண்மையாக நேசிக்க கூடிய உள்ளங்களை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. ரப்பே ரஹ்மானையா அல்லாஹ், கிருபையுள்ளவனையா அல்லாஹ், கண்ணியமானவனையா அல்லாஹ், இந்த உலகத்துல நாங்க வாழும் காலங்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோட வாழ்க்கை வழிமுறைய என்னுடைய வாழ்க்கை வழிமுறையாக எடுத்து வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கியா அல்லாஹ். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உண்மையாக நேசம் வைக்கக்கூடிய கூட்டத்துல நீ எங்களை சேர்த்துறியா அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில எவ்வாறு ஷஃபாஅத் செய்வார்களோ அதே போல இந்த உலகத்திலையும் பல ஷஃபாஅத்துக்களை எங்களுக்காக வேண்டி விட்டுட்டு போனாங்க யா அல்லாஹ். அந்த ஷஃபாஅத்துக்களை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய கூட்டத்துல நீ எங்களை சேர்த்துறாதயா அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சஹாபாக்கள் நேசிச்ச அளவுக்கு எங்களால நேசிக்க முடியாது யா அல்லாஹ். அதை விட குறைஞ்சதாக இருந்தாலும் பெருமானார உண்மையாக நேசிக்கக்கூடிய தன்மையை எங்கட உள்ளங்களுக்கு தந்திரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோட வழிமுறைகள் இந்த இடத்துல எந்த அளவு சொல்லப்பட்டதோ அதை அணுவணுவாக பின்பற்றக்கூடிய, எடுத்து நடக்கக்கூடிய நசீபனி இந்த இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் தந்தருள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, நாங்க கேட்ட துஆக்கள் அனைத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோட பொருட்டால நீயே கபூல் செய்யா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.